சர்ச்சைக்குரிய சுஷ்மா சட்டம் மீதான உத்தேச திருத்தங்கள் அடுத்த மக்களவை கூட்டத்தில் தாக்கல் செய்யப்படும். உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் அதனை உறுதிப்படுத்தினார். சுஷ்மா சீர்திருத்தங்கள் எப்போது நடைமுறைக்கு வரும், அதற்கான கால வரையறை என்ன என மக்களவையில் ஜெலுத்தோங் உறுப்பினர் RSN ராயர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் சைஃபுடின் அவ்வாறு தெரிவித்தார். சுஷ்மா மறு ஆய்வு தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளது. உள்துறை அமைச்சு, தேசிய சட்டத்துறை அலுவலகம் மற்றும் போலீசுடன் ஆலோசனை முடிந்த பின் திருத்தங்களுக்கு அமைச்சரவையின் ஒப்புதல் பெறப்படும். பிறகு மக்களவையில் அது தாக்கலாகும் என சைஃபுடின் கூறினார். எது எப்படி இருந்தாலும் சட்ட திருத்தத்தில் தேசிய பாதுகாப்புக்கும் மனித உரிமைக்கும் சமச்சீரான முக்கியத்துவம் வழங்கப்படும் என அமைச்சர் உத்தரவாதம் அளித்தார். சுஷ்மாவின் முக்கிய திருத்தங்கள் விசாரணையின்றி 28 நாட்கள் தடுத்து வைக்கப்படுவது உள்ளிட்ட விதிகளை உட்படுத்தியுள்ளன. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். நாளை நடைபெறவிருந்த பெரிகாத்தான் நேஷனல் உச்சமன்ற கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக பெர்சாத்து, பாஸ், கெராக்கான், MIPP ஆகிய 4 உறுப்பு கட்சிகளின் தலைவர்கள் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் இல்லத்தில் சந்திக்க உள்ளனர். இந்த சந்திப்பு கூட்டணியின் எதிர்கால திசையை தீர்மானிப்பதற்கும் ஜனவரி 1 முதல் அமலுக்கு வந்த முஹிடினின் பதவி விலகலுக்கு பிறகு கூட்டணிக்கு புதிய தலைவரை நியமிப்பதற்கான முன்னேற்பாடாகும். MIPP தலைவர் P. புனிதன் இந்த தகவலை உறுதிப்படுத்தினார். தலைவர்கள் இடையிலான இந்த கலந்துரையாடலுக்கு பின் பெரிகாத்தான் உச்சமன்றம் அதிகாரப்பூர்வமாக கூடும். முன்னதாக நாளை கூடவிருந்த உச்சமன்ற கூட்டத்திற்கு முஹிடின் அழைக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அண்மையில் நடந்த பாஸ், பெர்சாத்து தலைவர்களுக்கிடையிலான சந்திப்பில் கூட்டணியின் தலைமைத்துவ மன்றம் மற்றும் உச்சமன்றம் ஆகிய அமைப்புகளில் விதிமுறை, செயல்பாடுகள் வரையறை போன்ற மாற்றங்களை கொண்டுவர இணக்கம் காணப்பட்டது. MIPP மற்றும் கெராக்கான் அதற்கு ஒப்புக்கொண்டுள்ளன என புனிதன் கூறினார். பெரிகாத்தானுக்கு முஹிடினே மீண்டும் தலைவராக வேண்டும் எனவும் பாஸ் தலைமையை ஏற்க வேண்டும் எனவும் கூட்டணியில் சலசலப்பு தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் தற்போதைய கூட்டத்தில் தெளிவான பதில் கிடைக்குமா என்பதே அரசியல் நோக்கர்களின் கேள்வியாக உள்ளது. சமையலுக்கு நேரம் இல்லையா? இதோ செஃப் EG ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் EG ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். கடந்த 3 ஆண்டுகளில் மலேசியாவில் 34,000க்கும் மேற்பட்ட குடியுரிமை விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. 2022இல் 49,000 விண்ணப்பங்கள் நிலுவையில் இருந்த நிலையில் இந்த முன்னேற்றம் அடையப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சு தெரிவித்தது. அதே நேரத்தில் 18,000 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன. மேலும் 3,700 விண்ணப்பங்கள் மட்டுமே 2025 டிசம்பர் 31 நிலவரப்படி இன்னும் நிலுவையில் இருப்பதாக அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். நிலுவையிலுள்ள அனைத்து விண்ணப்பங்களும் இந்த ஆண்டுக்குள் தீர்க்கப்படும். புதிய விண்ணப்பங்கள் முழுமையான ஆவணங்களுடன் சமர்ப்பிக்கப்பட்டால் ஓராண்டுக்குள் முடிவு செய்யப்படும் என அவர் உறுதியளித்தார். எதிர்கால விண்ணப்பங்களும் வெளிப்படைத்தன்மையுடனும் திறம்படவும் செயல்படுத்தப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார். இந்தியா மும்பையில் கைதான மலேசிய குற்றவாளிகள் 3 தாயகம் கொண்டு வரப்பட்டதும் அரச மலேசிய போலீஸ் படை உச்சக்கட்ட பாதுகாப்பை போடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அம்மூவரும் கேப்டன் பிரபா கும்பலின் முக்கிய தலைவர்கள் என்பதால் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் அபாயம் அதிகமாகவே உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. கேங் 24 கும்பலைச் சேர்ந்தவர்களும் அதிகளவில் இவர்களை பின்பற்றுவது ஒரு புறம் இருக்க, இந்த கும்பல் மீது தீரா பகை கொண்டுள்ள போட்டி கும்பல்களும் பழி வாங்கும் படலத்தில் இறங்கலாம் என்பதே இந்த உயரடுக்கு பாதுகாப்புக்கு காரணமாகும்.
மும்பை சென்றுள்ள 10 பேர் அடங்கிய சிறப்பு போலீஸ் படையின் கடுமையான பாதுகாப்புக்கு மத்தியில் அவர்கள் நாடு திரும்ப உள்ளதாக அறியப்படுகிறது. தற்போது மும்பை விமான நிலையத்தின் மிக பாதுகாப்பு மிக்க சிறப்பு அறையில் அவர்கள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மலேசிய போலீசிடம் ஒப்படைப்பதற்கான அனுமதி ஆவண வேலைகள் நடந்து வருகின்றன. எந்த சிக்கலும் இல்லை என்றால் அவர்கள் விரைவிலேயே மிகுந்த பாதுகாப்போடு கோலாலம்பூர் கொண்டு வரப்படுவர். KLIA வந்ததும் அதே பாதுகாப்புடன் செப்பாங் போலீஸ் நிலையம் கொண்டு செல்லப்படுவர். ஆவண சரிபார்ப்பு பணிகள் முடிவடைந்ததும் நேரடியாக செப்பாங் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவர் என புக்கிட் அமான் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வெளிநாடுகளில் தலைமறைவாக இருந்த அம்மூவரும் முன்னதாக பிரிட்டனிடமிருந்து வெளியேற்றப்பட்டனர். எனினும் அனைத்துலக அளவிலான ஒத்துழைப்பின் பலனாக மும்பை விமான நிலையத்தில் கைதாகி தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். ஸ்ரம்பானில் நிகழ்ந்த துயரச் சம்பவத்தில் 2 வயது சிறுவன் காருக்குள் 9 மணி நேரம் தனியே விடப்பட்டதால் பரிதாபமாக உயிரிழந்தான். நேற்று காலை 8 மணிக்கு தாயார் வேலைக்கு செல்லும் முன் குழந்தை பராமரிப்பாளரிடம் சிறுவனை ஒப்படைக்க மறந்துவிட்டார். பின்னர் மாலை 5 மணிக்கு வேலை முடிந்து திரும்பும் போதே குழந்தை இன்னும் காரில் இருப்பதை அவர் உணர்ந்தார். உடனடியாக ரெம்பா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. குழந்தையின் உடல் பிரேத பரிசோதனைக்காக ஸ்ரம்பான் துவங்கு ஜாஃபார் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. கவனக்குறைவாக இருந்த காரணத்தால் 2001 சிறார் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட ஏதுவாக 35 வயது தாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குழந்தைகளை வாகனத்தில் தனியாக விடுவது சில நிமிடங்களிலேயே உயிருக்கு ஆபத்தாக மாறும் என்பதால் எந்நேரமும் அதிக கவனத்தோடு இருக்குமாறு போலீஸ் பெற்றோரை மீண்டும் நினைவுறுத்தியுள்ளது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. மூன்று இந்திய ஆடவர்கள் பலியான மலாக்கா டுரியான் துங்கல் துப்பாக்கிச் சூட்டு வழக்கில் விசாரணை அதிகாரிகள் தடயவியல் அறிக்கைக்காக இன்னும் காத்திருக்கின்றனர். விசாரணை அறிக்கைகள் ஏற்கனவே 2 முறை சட்டத்துறை அலுவலகத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டு விட்டன. என்றாலும் சட்டத்துறை தலைவரின் உத்தரவின் பேரில் அச்சம்பவம் தற்போது மேல் விசாரணையில் இருப்பதாகவும் உரிய தொழில்நுட்ப அறிக்கைகள் கிடைத்ததும் விசாரணை அறிக்கை முழுமை பெறும் என்றும் உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் கூறினார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைப்பதையும் அமலாக்க நிறுவனங்கள் மீதான பொதுமக்களின் நம்பிக்கை நிலைநிறுத்தப்படுவதையும் உறுதி செய்ய விசாரணை வெளிப்படையாக நடைபெறும் என மக்களவையில் அவர் தெரிவித்தார். நவம்பர் 24ஆம் தேதி M. புஷ்பநாதன், D. புவனேஸ்வரன், G. லோகேஸ்வரன் ஆகியோர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஆரம்பத்தில் அவர்கள் கொள்ளையர்கள் என்றும் போலீசாரை பாராங்கத்தியால் தாக்கியதாகவும் கூறப்பட்டது. ஆனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களோ அம்மூவரும் திட்டமிட்டே கொல்லப்பட்டதற்கான சான்றுகள் மற்றும் ஆடியோ குரல் பதிவு இருப்பதாக கூறி முறையிட்டன. இதையடுத்து அச்சம்பவம் கொலை என வகைப்படுத்தப்பட்டது. முன்னதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விசாரணை வெளிப்படையாக நடைபெற வேண்டும் எனவும் முழு அறிக்கை உள்துறை அமைச்சருக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் உத்தரவிட்டதும் குறிப்பிடத்தக்கது. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள்.